கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் கொடுமையை கண்டித்து திருச்சி பாஜக மகளிர் அணி சார்பில் மாவட்ட ஆட்சியரகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோவை கல்லூரி மாணவிக்கு நிகழ்ந்த கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக தமிழகம் முழுவதும் பாஜக கட்சியைச் சேர்ந்த மகளிர் அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்புக்கு உரிய சட்டம் இயற்ற வலியுறுத்தியும் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற மாநிலமாக தமிழகத்தை மாற்றிய திமுக அரசை மக்களிடம் மன்னிப்பு கேள் என்பதை வலியுறுத்தி பாரதிய ஜனதா கட்சி மகளிர் அணி சார்பில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் பாஜக மகளிர் அணி மாவட்ட தலைவர் மலர்கொடி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று மாலை நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தை மாவட்ட தலைவர் ஒண்டிமுத்து துவக்கி வைத்தார். ஆர்ப்பாட்டத்தில் பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக பதாகைகள் ஏந்தி 100க்கும் மேற்பட்ட பாஜக மகளிர் அணியைச் சேர்ந்த பெண்கள் பங்கேற்று திமுக அரசுக்கு எதிரான கண்டன முழக்கங்களை எழுப்பினர். மேலும் எம்பி கனிமொழி மதுவிலக்கு பற்றி பேசியவர் தற்போது வாய்மொழி மௌனம் காப்பது ஏன் என்றும் பல்வேறு கேள்விகளை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து சிவகங்கை மாவட்ட துணைத் தலைவர் சுகனேஸ்வரி கூறுகையில், கோவையில் மாணவிக்கு நடந்த பாலியல் வன்கொடுமைக்கு இந்த தமிழகமே வெட்கி தலைகுனிகிறது. தமிழகத்தில் பெண்களுக்கு பெண்களை தமிழகத்துல ரொம்ப போற்றக்கூடிய இந்த தமிழகத்துல இப்படி ஒரு கூட்டு பலாத்காரம் ரொம்ப பெண்கள் மனசுல ரொம்ப வேதனையை தருது. ஒவ்வொரு தாய்க்கும் தந்தைக்கும் பெண் பிள்ளைகளை பெற்றவர்கள் வெளியில் அனுப்புவதற்கு பயப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நடந்த துயரத்திற்கே அந்த மர்மங்கள் இன்னும் அவிழ்த்தப்படல. யார் அந்த சார்னே இன்னும் தெரியல. அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த திமுக அரசு 4 ஆண்டு காலம் பதவியில இருந்துகிட்டு எந்த பாதுகாப்புமே பெண்களுக்கு இல்ல. ஏன்னா கோயமுத்தூர் பீளமேடு பகுதியில அதிகமா மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி, சுற்றுப்புறத்துல காலேஜ் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய பகுதியில இல்லீகலா கஞ்சா மது விற்பனை அதிகமா இருந்திருக்கு. இத நடவடிக்கையே எடுக்கல, காவல்துறை கண்டுகொள்ளவே இல்ல. முதலமைச்சரோட நேரடி கண்காணிப்புல இருக்கிறது காவல்துறை. அந்த காவல்துறையை இப்ப ஏவல் துறையா மாறிட்டு இருக்காங்க. ஏன்னா காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்ல. KK நகர்ல நடந்த பொதுக்கூட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு திமுக நிர்வாகி பெண் காவலரை இடுப்புல கிள்றாரு. அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த திமுக அரசு எப்படி எல்லா பெண்களுக்கும் பாதுகாப்பு கொடுப்பாங்க? இதுல ஒரு 200 ரூபாய் ஓபிஎஸ் கேக்குறாரு. எதுக்கு அந்த அம்மா அந்த பெண் 11 மணிக்கு போனாங்க? எங்க 11 மணிக்கு போகட்டும், காலையில 8 மணிக்கு போகட்டும், நைட்டு 12 மணிக்கு போகட்டும். பாதுகாப்பு கொடுக்கறது யாரு? தமிழக அரசோட கடமை தானே. பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது தமிழக அரசோட கடமை தானே. அதை செய்ய தவறிட்டு ஏன் 11 மணிக்கு போனாங்க அப்படின்னு கேக்குறாங்க. கோயம்புத்தூர் மாவட்டம் பெண்களுக்கு அதிக பாதுகாப்பு உள்ள மாவட்டம் சொல்லி சர்வே எடுத்திருக்காங்க. அப்படிப்பட்ட மாவட்டத்திலே இந்த மாணவிக்கு நடந்த கொடூரம் இது ஒட்டுமொத்த பெண் சமுதாயத்தையுமே ஒரு பயங்கரமான பயத்துக்கு உள்ளாக்கி இருக்கு. அதாவது மங்கை பிறப்பதற்கே மாதர்தவம் செய்திட வேண்டும்னு தேசிய விநாயகம் பிள்ளை சொல்லியிருக்காரு கவிமணி. ஆனா இன்னைக்கு பெண் பிள்ளைகள் பிறந்தாவே எல்லா பெற்றோரும் பயப்படுற மாதிரி இருக்கு. வெளியில அனுப்புனாலே அவங்க போயிட்டு பத்திரமா வருவாங்களா அப்படின்ற சூழல் தான் உருவாகுது. அதுக்கு காரணம் மது. இப்ப பீகார்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மது விலக்க முற்றிலுமா அமல்படுத்திட்டாங்க. அதனால அங்க பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைஞ்சிருக்கு. ஆனா நம்ம மாவட்டத்துல பூர்ண மது விலக்கு இல்லாததுனால பாத்தீங்கன்னா போன முறை 3500 இருந்த போக்சோ வழக்குகள் இன்னைக்கு 5500 எட்டி இருக்கு. அதுக்கு காரணம் இந்த திமுக அரசு. ஏன்னா மது விற்பனையில முதலிடம் பெறணும்ன்றதுக்காக அதிகமான மது. கனிமொழி சொல்லியிருக்காங்க இங்க தமிழ்நாட்டுல அதிக இளம் விதவைகள். நான் இன்னைக்கு கேட்கிறேன் அக்கா கனிமொழி அவர்களை, இன்னைக்கு பெண் பிள்ளைகளுக்கு இங்க பாதுகாப்பு இல்லையே. இந்த அரசு என்ன பண்ணிட்டு இருக்கு? பெண் பிள்ளைகளுக்கு ஒரு காலேஜ் போயிட்டு திரும்பி வருமா அப்படின்னு பெற்றோர் எப்பொழுதுமே வயிற்று நெருப்பு கட்டிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழல்லாம் உருவாகிறது இந்த திமுக அரசுனாலதான், இந்த மது விற்பனையினாலதான். இந்த மதுவையும் கஞ்சாவையும் ஒழிச்சாதான் இது போன்ற தவறுகள்லாம் நடக்காது. அதனால எல்லாருமே ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கிற பெண்கள் எல்லாருமே இதை வன்மையா கண்டிக்கிறோம். மகளிர் அணி சார்பாக பாஜக நடத்தும் இந்த போராட்டமே பெண்களுக்கு பாதுகாப்பே இல்ல அப்படிங்கறத முன்னிறுத்தி தான் இந்த போராட்டமே நடக்குது. இதை திமுக அரசு கண்டுகொள்றதே இல்ல. திமுக அரசு ஆட்சி கட்டில உட்கார்ந்துகிட்டு பொய் பிரச்சாரங்களை கூறி மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு மக்களுக்கு பெண்களுக்கு எந்த பாதுகாப்புமே இல்ல. இந்த திறனற்ற திமுக அரசு ஒழிஞ்சாதான் மக்களுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பு வரும். சுகனேஸ்வரி விஜயகுமார், சிவகங்கை மாவட்டம்.